தான் இருக்கும். தெரியல ப்ரோ. ஏன்னா இது நிறைய நாள்ன்றதுனால 2 நாள் ட்ராஃபினா 7 மேட்ச் அது கன்ஃபார்மா இருக்கும். ஆனா இதுல எத்தனை மேட்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி பாப்போம். அதுக்குள்ளேயும் அண்ணா வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா நான் அப்படியே கேட்டுக்கிறேன். இந்த வாட்டி ஜோன் ப்ரோ இதுவுமே ஒரு வெறியான ஜோன் ப்ரோ. வெறியான ஜோன். ஆமா வெறியான ஜோன். இது ஈவென்ட்க்குள்ள தான் வருது. ஆமா ஜெய்னி கமெண்ட்ரி வரலையா? ஜெய்னி அவங்க நேட்டிவ்ல இருக்காங்களாம் குமரேஷ் ப்ரோ. அவங்க இதுல இருக்காங்க. 7ன்னு சொன்னாரு ப்ரோ. 7 மேட்ச் 7ன்னு சொன்னாங்க ப்ரோ. ஓகே 7 தான் சொன்னாரா? அனைவரும் இங்கே தான் இறங்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப 500 யூசிவி யாராவது போட்டு விடணுமே. யாருக்கிட்டனா இப்ப யூசி போட சொல்றது? யூனிபின்ல நம்ம லெஜிட் ப்ரோ இருந்தாலும் போட்டு விட்டுருவாரு கிரிட்னு. யூனிபின்ல ஐடி மட்டும் போட்டாலே மொத்த பேருமே ஈவென்ட்க்குள்ள தான் இறங்குறாங்க. ஆமா ஏன்னா இதுல வந்து சரி கைஸ் அத முடிச்சிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த ஈவென்ட்ல டக்குன்னு எவ்வளவு கில் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு இங்க இருந்து செத்துட்டு அந்த ஈவென்ட்க்கு போனோம்னு வைங்களேன், வெறியா அங்க இருந்தோ கில் எடுக்கலாம். சாய் ப்ரோ கண்ண எடுத்துட்டாரு. கோஸ்ட் ப்ரோ கண்ண எடுத்துட்டாரு. ஆமா ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை பிடிஎஸ் மறுபடியும் சுட்டி நாக் அவுட் செய்யப்பட்டான். ஆனா இந்த வாட்டி காப்பாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்கணும். ஐயோ சுத்தி புடிச்சாங்கப்பா. வெறியா புடிச்சாம்பா ஈஸ்வா. அவனுக்கு பாரு நான் லிட்டரலி செத்துட்டான்னு நினைச்சேன். அவ்வளவுதான். இவ்வளவு கண்ணுக்கே தெரியல ஹெச்பி. டக்குனு உள்ள போனோம். ஐடி செக் பண்ணு. எஸ்ஆர் ப்ரோ லவ் யூ சார். அங்க பாருங்க கிரிட்னு சொன்ன உடனே எஸ்ஆர் ப்ரோ வந்துட்டாரு. இவங்க பொறுமையா இருக்காங்க. இப்போதைக்கு இது ஒரே நிமிஷம் சார் ப்ரோ. கிரிட்னு இங்க இருந்து கோஸ்ட் ப்ரோ கிட்ட மட்டும் தான் வந்து பத்திரா கண்ணு இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த வாட்டி கொடூர குழந்தைகளை பாத்துட்டாங்க. இவங்களை கில் அடிக்க விட்டா நம்மளுக்கு வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஸ்டார்டிங்லயே பிடிஎஸ் அடிக்கிறதுக்காக பாத்துட்டு இருக்காங்களா? வேலு பிடிஎஸ் மேல ஒரு பக்கத்துல சீனியர் பிடிஎஸ் வேற வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்காங்க. Actually you are doing good managing people. Best of luck. Thank you so much Kumaresh bro. ஜேவியர் ப்ரோ 3 கில் அடிச்சு மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காரு. Love you always bro. Thank you so much for your love. 9 கில் சீனியர் பாட் ஸ்குவாட் 9 கில் அடிச்சு. பாண்டா உன்னோட ஐடி நம்பர் என்னடா பாண்டா? அத போட்டு விடுறா பாண்டா. ப்ரோ ரித்திக் பிளேஸ் பாத்தீங்களா? 5 கில் சொல்லணும். நான் இங்க இதுவே பார்க்கல. நான் கிரிட்டுன்னு வந்துட்டேன். ஐயோ என்ன டிபிடிஎஸ் இந்த வாட்டி? டிபிடிஎஸ் வேற எங்க இருக்கா? இல்லையே இங்க தான இருக்காங்க. அங்கதான் இருக்கு. சுட்டி தான் இருக்கு. சுட்டி திரும்ப ஈஸ்வா தூக்குறாரு. இல்லையே டிபிடிஎஸ் வேற இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேனே. டிபிடிஎஸ் ஆமா டிபிடிஎஸ்ல முடிஞ்சு ஜூஸையும் தூக்கிட்டாங்க. ஆமா ரெண்டு கில். இவனுக்கு எத்தனை கில்? இவனுக்கு 7 கில் எடுத்துருக்கானுங்க மறுபடியும். என்ன நடக்குது? மெஜிஷியன் மறுபடியும் 7 கில் போடு டாமினேட் பண்றாங்க गाइस. வாங்க டோரா 3 கில். இப்போதைக்கு ஹையஸ்ட் கில் வந்து பார்த்தா 8 கில் இவங்க தான். சீனியர் பிடிஎஸ் 10 கில் ப்ரோ. சுட்டி நாக்கு. ஆமா இவங்க விபிடிஎஸ் நோக்கி தான் ஏறிட்டு இருக்காங்க. விபிடிஎஸ் நோக்கி தான் வந்து பாத்தீனா ஏறி கொண்டு இருக்கான். டோரா ஈஸ்வா நாக்கு சுட்டி நாக்கு. டோரா அவ்வளவுதான் போடு. பத்திக்கிச்சு. சவுண்ட் டிலே ஆகுதுல गाइस. ஒரே நிமிஷம் நான் அன்பிளக் பண்ணிடுறேன். கோஸ்ட் ப்ரோ பத்திக்கிட்டு ஓடுறாரு. சாய் மட்டும் நாக்கு 1 HP ஓட உள்ள கில் திருடப்படுதா? சிட்டி சார்ஜிங். ஏறான் மெஜிஷியன் ஏறிட்டு இருக்கான் ஒரு பக்கத்துல. வெறியா வந்து பாத்தீனா ஏறிட்டு இருக்கான். அண்ணா எனக்கே தெரியலண்ணா. ஜெய்னி உள்ள கில்ல திருடிட்டாங்க. டாக்டர் சிஸ்டர் உன் அக்கவுண்ட்ல இருந்து இந்த ஏதோ ஒரு ஐடி மெயின் ஐடியா இருக்கட்டும் இல்ல இந்த ஐடியா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஐடி நம்பர் மட்டும் எடுத்து போட்டு பாரு. இப்போதைக்கு 10 கில் ஜேபிடிஎஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு லீட் வச்சிட்டு இருக்காங்க. இங்க சாய் எஸ்ஆர் இது சீனியர் பிடிஎஸும் வந்துட்டு 10 கில் அடிச்சிருக்காங்க. ஓ சீனியர் பிடிஎஸ் 10 கில்லா? என்ன அவங்க இந்த கிரவுண்ட்ல காட்டவே இல்ல? வேற எங்கேயும் இருக்காங்களா என்ன? இல்ல அங்கதான் இறங்குனாங்க. அங்கதான் இறங்கி அடிச்சாங்க. திரும்ப வந்துட்டாங்க. ஓ அந்த ஈவென்ட் இந்த ஈவென்ட் ஓ சொன்ன மாதிரி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க போல. 2 ஈவென்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஈவென்ட்ல இங்க இந்த ஈவென்ட்ல சேவியர் ப்ரோ அவ போடு தொட்டா வெறியான நாக்கு 1 ஹெச்பில. ஆனா 2 பேரும் அழுத்தி விட்டான். வெறியா முடிஞ்ச அளவுக்கு சொன்ன மாதிரி வந்து பார்த்தா கில் எல்லாம் ஆட்டே போட்டாங்க. மெஜிஷியன் இருக்கான். மெஜிஷியன் மட்டும் ஆடிட்டு இருக்கான் இந்த ஈவென்ட்ல. மெஜிஷியன் வந்தானா? மெஜிஷியன் முடிஞ்ச அளவுக்கு கில் எடுக்க பாப்பானா? அவ்வளவுதான் போடு. அதே 1 விட்டு 14 கில். அவ்வளவுதான் மெஜிஷியனும் நாக் அவுட் செய்யப்பட்டான். மெஜிஷியனை பொட்டி மாஸ்டர் கிட்ட இருந்தா
மெஜிஷியனும் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டாங்க. மெஜிஷியனையும் இப்போதைக்கு இந்த டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டேக்கில் இருக்கு. ஓகே அந்த ஈவெண்ட் போவோம். அந்த ஈவெண்ட்ல மறுபடியும் முடிச்சிருக்காங்க. அந்த ஈவெண்ட்ல கில் எடுத்திருக்கான் 9 கில். இந்த வாட்டி போடாத கில் 9 நீ தொட்டு அவன் கால்ல ஊத்திருக்கு நினைக்கிறேன். ஏர்ல வர தூக்கிட்டு இருக்கான். ஸ்கைலயே வெரியான ஒரு நாக் அவுட். போடு டுடே என்ன ஓடிட்டான் ப்ரோ. ராண்ட்ரி கிட்ட இருந்து ஈஸ்வாக்கு ஒரு ஸ்ப்ரே போடுது. சுட்டி 12 கில் गाइस. சுட்டி தான் 4 கில். வேலு பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் சுட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் கில் 4 கில். சாய் ப்ரோ இன்னும் மேட்ச் ஆர முடியல. சாய் இன்னும் அக்கவுண்டே ஓபன் பண்ணாம இருக்கான். சாய் பொறுமையா வந்து பாத்தீங்கன்னா சாய் ஒரு பக்கத்துல பொறுமையா ரீகாலுக்காக பாத்துட்டு இருக்கான். கரெக்டா ஆடுறாங்க இந்த வாட்டி. வேலு பிடிஎஸ் கரெக்டா ஆடுது. ஒருத்தவங்களை கரெக்டா ரீகால்ல வச்சுட்டு இவங்களை இந்த ஈவென்ட்ல இறங்கி வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்க சொல்லிட்டு இருக்கு. என்ன பண்ணது? வாங்க மதன் ப்ரோ, எஸ்ஜி மதன் ப்ரோ, வாங்க வெல்கம். ராட்ரிக்க பாத்துறான். ராட்ரிக் ஓகே 1 HP ராட்ரிக். சுட்டி கிட்ட இருந்து வெரியான ஒரு ஸ்ப்ரே. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் गाइस, ஜஸ்ட் மிஸ். இதுவே ஜோன் இங்க இருந்துச்சுனா பொட்டி போட்டுருக்கோம் ஜோனே. ஆனா அது பார்த்தா மிஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு HBTS vs வேலு BTS ரெண்டு டஃப்பான டீம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இங்க ஒரு ஓசி கில் வேற இருக்குது, எடுத்துறலாம். என்ன நடக்குது? Thank you so much bro. நன்றிகள். ஒரு ஓசி கில் 2 இருக்கு. ஈஸ்வா நினைச்சா எடுக்கலாம். ஈஸ்வா அது நினைக்கணுமே. ஈஸ்வா நினைக்க மாட்டேன்றானே. ஈஸ்வா நினைச்சதானே மக்கள் மனசுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓபன்ல போகும்போது गाइस செய்தான் गाइस. ஈஸ்வா மறுபடியும் மிஸ் செய்துட்டு இருக்கா. இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 ஸ்குவாட் இருக்கு. இஷானும் வந்து பாத்தீங்கன்னா இங்க தான் எங்கயும் ஒளிச்சிட்டு இருக்கான் போல. இஷானே தன்னுடைய SOG BTS அணியை வழி நடத்தி இஷான் ஒரு பக்கத்தில் 3 அக்காக்களையும் ஒன்று சேர்த்து ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறானா? இல்ல ஈவென்ட் பவர்ல மில்டா பவர்ல இருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. கிரவுண்ட்ல இருக்க மாதிரி காமிச்சிச்சு பக்கத்துல. அவங்க எல்லாம் கூப்பிட்டு இருங்கக்கா நான் சொல்ற மாதிரி கேளுங்கக்கா அப்படின்ற மாதிரி IGL வெறி போட்டுட்டு இருக்கான் இஷான் செல்லா குட்டி. ராட்ரிக் 12 கில்ல. இந்த அணி 7 கில்ல தான் இருக்காங்க. இவங்க 4 பேர் அடிச்சாதான் 11 கில் வரும். வேலை பிடிஎஸ் பாரிஸ் மதன் ப்ரோ ஏதோ வைஃபை ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு ப்ரோ. அண்ணாக்கு வைஃபை ப்ராப்ளம் ஆயிருக்கிறதுனால போயிருக்காங்க ப்ரோ. அண்ணா ஆன் த வே. வந்துருவாங்க கைஸ். கமா கைஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்க நல்ல உள்ளங்கள் யாராவது லைக்க போடாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம ஒரு லைக்கை மட்டும் போட்டு பாருங்க கைஸ். நீங்க போற ஒரு லைக் ஒரு சப்பும் எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நேரமா கிறுக்கா முருகான் மாத்தி ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அக்கௌண்ட்டை யாரும் ஓபன் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் கைஸ் நல்ல டீம் ஃபைட்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அரசல் புரசலா தான் போவோம் வெறியா. அவங்க ராண்ட்ரிக் டீம் அவுட் டீம் 2 பேரை வச்சு ஏறி முடிக்கலாம். ஓகே கேகே இஸ் லைவ் முடிச்சாங்களா? கேகே யாரா இது? கேகே இஸ் லைவ் ஆள மரண மடைதாரா. அவ்வளவுதான். FT தமிழ் சோலோ வைத்து மட்டும் தான் 2 பேரையும் முடிச்சு விட்டாங்க. 9 கில் வந்துருச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸ்கை சுத்திய பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. 4க்கு 3 ஒரு ராட்ரிக் ஓபன்ல கவர் அடிச்சிட்டு ஓபன்ல ஏறிட்டு இருக்கான். ஒரு புல்லட் கூட சுட்டி கிட்ட இருந்து வந்து ராட்ரிக் நாக்கு அழுத்தி விட பாக்குறாங்களா? கோஸ் ப்ரோ என்ன பண்ணலாம்? கோஸ் ப்ரோ நாக்கு இந்த ஈஸ்வா மட்டும் தான் தன்னுடைய பழைய முன்னாள் அணியை வந்து பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பானா ஈஸ்வா கிட்ட அடி போட்டு வாயிலே முட்டி அரங்கி அடித்து விட்டார்கள். ஓ நோ ஈவென்ட்ட டாமினேட் பண்ணுது. இந்த வாட்டி HBTS என்னதான் ஆச்சு HBTS அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய முழு மீண்டும் மஞ்சள் கோளாரி அணி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. 15 கில்லோட ஈவென்ட்ல இருக்காங்க. பக்கத்துல என்ன ப்ரோ சோனி இது? TBTS வெளிய போயிருச்சா? TBTS வெளியவா? வெளிய போயிருச்சு. ஐயோ அத பாரு, அத விட்டு ஜோன பாருங்க எப்படி இருக்குன்னு. TBTS ஜான் போட்ட உடனே சாய் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சாய் இப்ப ரீகால் பண்ணி ஆகணும் ப்ரோ. ஏய் பங்கு இங்க பாரு. அச்சோஜோ 18 கில். ஓ இவனுக்கு JBTS மறுபடியுமா? ஆமா மறுபடியும் 18 கில் 4 பேரு. STR அணி 14. மீண்டுமா? STR is back guys. மீண்டுமா? ஓ முன்னாடி வர வந்தீங்கன்னா ஒரு அனாதையா ஓடிட்டு இருக்கான். யாராவது வரட்டா அப்படின்ற மாதிரி
யார் வர போறான்னு கணிக்க முடியாத மேட்ச் இது. சீனியர் பாட் ஸ்குவாட் வேற 13 கில். சீனியர் பாட் ஸ்குவாட் 13ஆ? ஆமா ஆமா, STR 13. சீனியர் பாட் ஸ்குவாட் ஐயோ நரேனோட கனவை ஐயோ நரேனோட கனவை கலைக்க போறார்களா இந்த ஆட்டத்தில்? நரேனோட கனவு கலைக்கப்பட்டதா, ஒலிக்கப்பட்டதா, பொறிக்கப்பட்டதா அப்படின்ற மாதிரி ஏதாவது டீம் முடிச்சு விட போதா? 14 கில்ல வச்சுட்டு 4 மேட்சா தாக்கு பிடிச்சிட்டு இருந்தா 15 கில் இப்ப சாய் இப்போ ரீகால் பண்ணி ஆகணும் அவங்க டீம். 9 கில்லு தான். ஆனா முன்னாடி எம்எல்ஜில 4 பேரு 4 முனையில இருக்கானுங்க. சாய் என்ன பண்ண போறான்? சாயால ரீகால் பண்ண முடியுமா? இதுதான் சாக்கு அப்படின்ற மாதிரி ரீகால் பண்ணிட்டு வருவாங்களா? எம்எல்ஜி பாத்துறாங்களா? போய் எம்எல்ஜி பாத்துறாங்க சாய் ஆல்ரெடி. எம்எல்ஜி ரஷ் செய்கிறது, எம்எல்ஜி புஷ் செய்கிறது. வந்த உடனே ஒரு மாலி. சாய் தன்னன் தெரியாக போராடி கொண்டிருக்கிறான். என்ன பண்ண போறா சாய்? சாய் கிட்ட இருந்து ஆல்ரெடி வந்து பார்த்தனா அல்டிமேட்ல போயிட்டு ஒரு வெறியால 1v4லாம் போட்டிருக்கான். மறுபடியும் அதை பண்ண முடியுமா சாயால? இல்ல வெஸ்ட் லெவல் 1 வேலி பிடிஎஸ்ஐ காப்பாத்துறதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா சாய்? இங்க தனியா போராடிட்டு இருக்கா சாய். இன்னும் வேற அக்கவுண்டே ஓபன் பண்ணல. அங்க இருந்து கவர் பிஸ்ல சாய் சாகடித்து விட்டார்கள் गाइस. முடிதவோ போல அடுத்து உடனே 4 கில்லை தேடி வந்து விட்டார்கள் நம்மளுடைய பிடிஎஸ். மஞ்ச கோடாலி வந்துச்சு. கோடாலில இருந்து ஒண்ணா இன்னும் மிஸ் பண்றாங்க 4 பேர் சேர்ந்து. ஒரு நாக் அவுட் வச்சிருந்தா அழகா ரஷ் பண்ணிருக்கலாம். ஆனா மிஸ் பண்ணிருக்கா. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் தான். SRBTS சீனியர். ஆமா எம்பிடிஎஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எம்பிடிஎஸ் மேல போயிட்டாங்க. ஓ கடைசியா வந்து பதிலா ஓ போட்டது ஜோனை. மீண்டும் ஜோனுக்குள்ள இருப்பது யார்? SRBTS ஜோன் அவுட். ஓ இவங்க ஜோனுக்குள்ள இருக்காங்க. மஞ்ச கோடாரி ஜோனுக்குள்ள தான் இருக்கு. மஞ்ச கோடாரி ஜோன் உள்ளே தான் இருக்கிறது. மஞ்ச கோடாரியோட மேட்சா இருக்குமா? லாஸ்ட் மேட்ச் JBTS தவற விட்டாங்க டின்னரை. ஆனா இந்த மேட்ச் மஞ்ச கோடாரி தவறு இழைக்காம கரெக்டா டின்னரை போடுவாங்களா? என்ன பண்ண போறாங்க गाइस? கமெண்ட் மக்களே 4 ஓசி கில் கோடாரிக்கு தான் நினைக்கிறேன். இல்லையே அவங்க ஜோனுக்குள்ள தான இருக்காங்க. அவங்க இப்ப ஜோனுக்குள்ள வரணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லையே. அதான் ஜோன் பிளாக் பண்றாங்க. இந்த 4 ஓ சீனியர் பிடிஎஸ் ஒரு பக்கத்துல 13 கில்லோட ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. ஓ வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருபதா இன்னும் ரெடி வந்துருச்சு. சீனியர் பிடிஎஸ் எல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஓபன்ல யாரை வச்சு சுத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ டோபி ஒரு கோட தண்ணி ஊத்தி ஒரே பூத்துச்சு அப்படின்ற மாதிரி போயிட்டு அவன் பக்கத்துல STR. அதோ பார் STR அப்படின்ற மாதிரி STR அணியோட என்ட்ரி. STR ஓட அணியை நோ என்ட்ரியா மாத்துவாங்களா? ஓ அடிச்சாங்க. ஓடு அவ்வளவுதான். நின்னோன்னு பொலிச்சு முடிச்சு விட்டாங்க. பின்னாடி இந்த ஸ்ப்ரே பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து எல்லா பக்கத்துல இருந்து அடி விழுந்துட்டு இருக்கு. கேப்டன் நாக் அவுட். கேப்டன் தூக்கி அவன எம்பிடிஎஸ் வேலையை பாக்குது. எம்பிடிஎஸ் பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கு ஜோன் சென்டர்ல இருந்து. அருமையாக கவர் எடுத்தார் கிறிஸ் ஜோபி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா கேப்டனை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சீனியர் பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரீகால் ரிவைவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கத்துல. ஐயோ சீனியர் பிடிஎஸ் SRBTSமா SXSSRா STR பிளாங்க் அடிக்கிறான் பாரு. ஆமா பின்னாடி சிம்பா டீம் வேற. பின்னாடி ஒரு பக்கத்தில் சிம்பா டீம் அப்போடு வந்து கொண்டிருந்தது. போட்டு விட்டார்கள் சிம்பா டீமை. ஓ சிம்பா டீம் இல்லையா? சிம்பா வேற டீமா? இது ட்ரையோட்ஸ் அணி गाइस. எப்பவுமே 25ல அவனை பார்த்து ஐயோ ப்ரோ பாருங்க ப்ரோ அப்படியே டிவைஸே கதறுது ப்ரோ. பின்ன 50 பேர் ப்ரோ இந்த ஜோன்ல. என்ன பண்ணோம் டிவைஸ் சொல்லு பாப்போம். இந்த ஜோன்ல 50 பேர் இருக்கானுங்க. 15 கில்ல சீனியர் பிடிஎஸ் போடு. 15 கில்ல 16 கில்ல SRBTS. ஆனா இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கு போயிட்டு வந்தா 4 கில்ல லீட் வைக்கலாம். 20 கில்ல சொன்ன மாதிரியே வெறியான நேடு சீனியர் பிடிஎஸ் வந்து போட்டது யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெமோ. தன்னுடைய முன்னாள் அணி நண்பரை வந்து டோனியை தான் தாக்குதல் நடத்திட்டு இருக்கான். 3 நாக் அவுட். இன்னும் தானே தலைவன் STR மட்டும் தான் இருக்கான். STR என்ன பண்ண போறான்? கிஸ்லி ஒரு பக்கத்துல இருந்து கிஸ் கொடுக்கறதுக்காக STRக்கு பாத்துட்டு இருக்கான். கிஸ்லி கிஸ் கொடுத்தா STRக்கு இல்ல गाइस ஜஸ்ட் மிஸ். அவ்வளவுதான் போட்டது கடைசியா ஒரு வழியா லிப் கிஸ் கொடுத்துட்டான். நம்மளுடைய கிஸ்லி STR அணியை வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போதைக்கு அதிக கில் வச்சிருக்குது சீனியர் பிடிஎஸ் தான் நினைக்கிறேன். 18 கில். எங்க கிட்ட டோனி இருந்தாலும் டோனி இல்லனாலும் நாங்க ராஜாடா அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஜேவியர் ப்ரோ ஒரு பக்கத்துல தூக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜோன் அவுட். ஜோனுக்குள்ள போய் ஆகணும். எம்பிடிஎஸ் ஒரு பக்கத்துல என்ன பண்ணுது? ஜோனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோடாரி அணி தான் இப்ப பெரிய வேலையை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன். சீனியர் பாட் ஸ்கோரா கோடாலியா சீனியர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்குது கோடாலி அணிக்கு தான். ஆல்ரெடி உங்க இந்த மாதிரி பொசிஷன் சிச்சுவேஷன்லாம் ஹேண்டில் பண்ணி இருப்பாங்க. அத கரெக்டா எக்ஸ்பீரியன்ஸ் வின்னுக்கு கனெக்ட் பண்ணுவாங்களா? கன்வெர்ட் ஆகுமா வின்னுக்கு? என்ன சொல்றது தெரியல. ஆனா இங்க பாரு ஒரு அண்ணி ஐயோ வெறியா வந்து பார்த்தா இருக்கணும் வேலை ப்ரோ. அடி மட்டை
நிஜமாலுமே வெறியான ஒரு அடி அடிச்சான் ப்ரோ இப்போ மட்டக்கை. என்ன அடி, அவன்லாம் மனசு விட்டுருப்பான் அந்த எம்எல்ஜில இருந்தவன்லாம். போடு சாக்கோ வந்து வெறியான பிளேயர். சாக்கோ ஐயோ இப்போ ஒரு அடி அடிச்சான் பாத்தீங்களா சாக்கோவை? போடு சுத்தி வந்து அடிக்கிறான். ஐயோ கோட்டை நாக் அவுட். கோட்டை தூக்கி விட்டார்கள். தூக்கிடுவாங்க ரிவைவ் பண்றாங்க. நல்ல வேளை வீட்டுக்குள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஜூஸ் அணி என்ன பண்ணுது? ஜூஸ் அணி கொஞ்சம் கொஞ்சமா போட பாத்துறாங்க. ஓபன்ல இருக்கவங்கள பாத்துறாங்க. V90 ஏண்டா 4xல அடிச்சிருக்கான் மேடா. நல்ல வியூ இருந்திருக்கும் மேடா. ஓ ஸ்ப்ரே அவ்வளவுதான் சுத்து போட்டு அவ்வளவுதான். ஸ்கை ஓபி டிவைஸ்லாம் எனக்கு தேவையே இல்ல. நான் வந்து என் கேம் எப்பவுமே திருசூல வியூகம் போட்டானுங்க ப்ரோ. திருசூல வியூகம் போட்டு அடி அடிச்சிருக்காங்க. மேல இருந்து இன்னொரு அணி குதிக்குது. ஜேபி அணி இப்ப யாருக்காக டிஃபெண்ட் பண்ண விளையாடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. நிறைய அணிக்கு சப்போர்ட் பண்ண விளையாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவன் M4ல ஸ்ப்ரே பண்ணலாம். இவன் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 11 புல்லட்டை வச்சுக்கிட்டு என்னது இதுல பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஓ புல்லட்டே இல்ல ப்ரோ இவன் கிட்ட. இவன் கிட்ட புல்லட்டே இல்ல ப்ரோ. பாவம் ஹெல்ப் அப்படின்னுட்டு இருக்கான். எல்லாரும் ரிவைவ் என்னது நாக் அவுட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. இவன் புல்லட்டுக்கு கேட்டுட்டு இருக்கான் ஹெல்ப்னு. ஆனா சரியான பொசிஷன் இப்போதைக்கு. ஓ எம்பிடிஎஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. எஸ்ஆர் என்ன பண்ண போறாங்க? சாக்கோ எப்படி அடிச்சான் தெரியுமா? அடிச்சிட்டு இருக்காரு. ஓடறங்க வேற பக்கத்துல வந்துச்சு. 24 கில் இவனை அடிச்சிருவானுங்க. ஆஹா HBTS கோடாலி அணி மீண்டும் கோடாலி பறக்க போகுது சாட்ல. அதுல 4 பேர் இருக்காங்க. இதுல 2 பேர் தான். 4 பேர் தான். அவ்வளவுதான். இவனுக்கு தான் முடிக்க முடிஞ்சா யார் இவங்களை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 20 இவங்களால MBTS ஆல மட்டும் தான் முடியும். இருக்காரு. ஆனா ஜோன் 2 பேருமே ஜோன் அவுட். 2 பேருமே ஜோன் அவுட்ல மாட்டிட்டு இருக்காங்க. ஜோன் எங்க போட்டு இருக்கிறது யார் இருக்கா? ஓ ஆல்ரெடி சென்டர் ஜோனை புடிச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. ஆல்ரெடி சென்டர் ஜோன்ல 3 பேர் இருக்காங்க. சென்டர் ஜோனை புடிச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ எடுத்த உடனே ஆனா பக்கி தான் இருக்கு உங்ககிட்ட. யானைக்கு கார் பிஆர்டிஎம் எதுவுமே இல்ல. பெண்கள் அணி வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்கைய போகும்போதே தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். யாரு ஜூஸ் தான் முன்னாடி போயிட்டு இருக்கான். ஜூஸ் முன்னாடி போயிட்டு எங்க ஜோன் அடிக்கிறான். ஜூஸ் வர தாக்குதல் நடத்துறாங்க. வந்தா வேரியா வந்தா ஜூஸ் ஜோட பிளாக். ஆனா ஜோர்டனை தூக்கிட்டாங்க. சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய் காலி. வெறும் 3 பேர் தான் இருக்காங்க. ஒரு 3v3 என்ன நடக்க போகுது? மீண்டும் கோலாலி சாட்டில் பறக்க போதா இல்ல இவங்களும் ஜேபிடிஎஸ் பண்ண தப்பையே மீண்டும் பண்ண போறாங்களா? என்ன கைஸ் நடக்க போகுது? யாரு கைஸ் நீங்க சொல்லுங்க கைஸ். எம்பிடிஎஸ் வெடிகுண்டா? அப்படி இல்ல என்றால் கோடாலியா கைஸ்? கோடாலி ஜெயிக்குமா? ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எம்பிடிஎஸ் வந்துருச்சு. ஓ எம்பிடிஎஸ் ஓட என்ட்ரி. எம்பிடிஎஸ் வர எம்எஸ்ஓபி நாக் அவுட்டா செய்யப்பட்டார். ஓ சீனியர் பிடிஎஸ். ஓ சீனியர் பிடிஎஸ்ல 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் 24 கில்லோட ரொம்ப பொறுமையா இருக்காங்க. பிஆர்டிஎம் வேற இருக்கு கையில. பெரிய அட்வான்டேஜ். யார் கோடாலி மீண்டும் பறக்க போகிறதா? நேட பொண்ணுமே சர்வேல் நாக் அவுட். இன்னும் கோட் மட்டும் தான் எம்பிடிஎஸ்ல. கோட் மட்டும் தான் எம்பிடிஎஸ்ல கிறுக்கா முறுக்கான் பண்ணி மேன் லாஸ் ஏதாவது பண்ணி விடுவானா? மேல பெண்கள் அணி 3 பேர் அங்க பேருங்க 3 முனையில நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்கடா இந்த மாதிரி நாங்க டின்னர் அடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல பெண்கள் அணி காத்திருக்கும் குக்கு போல காத்தி கொண்டிருக்கிறது. ராந்திக்கு தூக்கலாம். இப்ப ஸ்டார்க்கு நினைக்கணுமே. ஆனா ஸ்டார்க்கு நினைக்கலையே. ஸ்கை ஓபன்ல இருக்காங்க. ஓ கோட் vs ஸ்கை ஓபி. கோட்டா ஸ்கையா? ஓ அவனை ட்ரிகர் பண்ணி ஏற வைக்கறாங்க. கோட்டை ட்ரிகர் பண்ணி ஏற வைக்கறாங்க. கோட் முடிச்சு விட்டாங்க ப்ரோ. 3 பேர் ஒரு 23 கில். 23 கில்லோட HBTS. ஆனா இங்க 24 கில்லோட சீனியர் பிடிஎஸ். சீனியர் பிடிஎஸ் மறுபடியும் தவறு இழைக்கப்பட்டது. முடிச்சே விட்டாங்க சீனியர் பிடிஎஸ் ஆல. லாஸ்ட் டைம் ஜோன் பிரஷரை ஹேண்டில் பண்ண தெரியல. பிஆர்டிஎம் எதுக்கு பாதியிலேயே நிறுத்தினாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல. மேபி எடுத்துட்டு அவங்க மேலேயே போயிட்டு காரை விட்டு ஏத்தி நிறுத்திருக்கலாம். ஐயோ மறுபடியும் கோடாலி அணியா? மறுபடியும் கோடாலி அணியா? சிட்டி நாக்கா? போடு சிட்டி நாக்கு. பெண்கள் அணி உங்களால தடுத்து நிறுத்த முடியுமா? பெண்கள் அணியால மண்டைக்கு வேறியான ஒரு வேலையை பார்த்தது. ஜூஸ தூக்கிட்டாங்க. பிரஷர் போடுறாங்க. அவுட் ஆஃப் ஜோனு. பிரஷர் நாக்கு. இவா நாக்கு. என்ன நடக்க போகுது? யாரா 3 பேர் ஆட்டத்திலே இல்லாம பொறுமையா இருக்கானுங்க. பாவீங்களா? ஒருவேளை இவனுக்கு தடுத்து விட்டுருவானுங்களோ? போனாட்டி கிசா டீம் பண்ண மாதிரி. ராட்ரிக் ஒரு நேடு. ராட்ரிக் நேடு மிஸ் ஆயிடுச்சு. முகிலன் ஒரு பக்கத்துல ஆடிட்டு இருக்கான். ஐயோ இவனுங்களும் நல்லா ஆடுற டீம் தான் ப்ரோ.
ஸ்டாருக்கு 2 கில் சொல்லும் போது ஸ்டார்க்க போட்டு ஓ பெண்கள் நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஒரு 2v சிச்சுவேஷன் ஜூஸா அழுத்தியே முடிச்சிட்டாங்க. 24 கில் ராட்ரிக். மீண்டும் ராட்ரிக் எழுச்சி பெறுவானா? ராட்ரிக் கூட எழுச்சியா இருக்குமா? டின்னரை போட்டு கொடுப்பானா அவன் அணிக்காக? 24 கில். இந்த அணி 24 கில் தவறு இழைக்க கூடாது. அதிகமா இருக்குதுன்னா பெண்கள் அணிக்கு தான் அதிகமா இருக்குது. பெண்கள் அணி அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கு. பெண்கள் அணி ஜோனுக்குள்ள வரணும். ஆமா அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. இப்ப அவங்க இப்போதைக்கு HPTSக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. HPTSக்கு தான் இப்போதைக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. தூக்குறோம். ஐயோ ராட்ரிக். ஐயோ விட்டாம் ப்ரோ அங்க கை மாட்டா. சிட்டி பிளேஸ் பொட்டி போட்டடா. சிட்டி பொட்டி போட்டல ராட்ரிக். ஒரு ரிப்ளெக்ஸ் சிட்டி. யுவலாரா இங்க மாத்திட்டு இருக்காங்க கேம். மண்டே கெத்து ராட்ரிக்கா. 3 டீம்ல ஒரு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்களா? ராட்ரிக் பொறுமையா இருக்கணும். ராட்ரிக் பொறுமையா இருக்கணும். ராட்ரிக் சிவா நேடி மேலே அடிச்சிருச்சு. என்ன நடக்க போகுது? 1v1 गाइस. 1v1 ராட்ரிக்கா சிவாவா ராட்ரிக்கா. வெரி BTS ஹேக்கர் गाइस. மறுபடியும் BTS ஹேக்கர் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துக் கொண்டுள்ளார். போன மேட்ச் தான் சாவுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களே, கம்பேக் வச்சிக்கங்கன்னு வெரி